very much for the anthem. We simply love it, we simply cherishing it, and எங்கேயும் வந்து ஒரு pep up வேணும், ஒரு motivation வேணும்னா கேட்கக்கூடிய ஒரு சாங்கையும் வந்து நீங்க சேர்த்தே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். So thank you very much for that, sir. முதல்ல வந்து we heard even in your family, முருகதாஸ் sir மாதிரியே வந்து your son is a very big Marvel fan. So அவர் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா இந்த ப்ராஜெக்ட் நீங்க சைன் பண்றதுக்கு, or why did you choose the project? Son, meet bro. Hello, I think the முயற்சி புதுசா இருந்தது. முயற்சி புதுசா இருந்தது. So இந்த மாதிரி ஒரு cross pollination நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கலாம். Andrea, sorry, Vijay sir, sorry. When they give the voices, maybe in the future they can all turn around, and it's an opportunity to do that. In the வாய்ப்பு மூலமா எனக்கு அந்த டைரக்டர் ஜோ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அவர் சொன்னார் என்னோட கம்பெனியில் நீங்கள் படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன்ஸ் நல்ல விஷயம். அப்புறம் என்னுடைய லேவாஸ்க் என்ற படம் அவர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. நான் என்னோட ஹாலிவுட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காமிக்கணும். அது இல்லாமல் இந்தியாவோட யூத்தோட எனர்ஜி இப்போ அப்படின்னா நம்மளை யாரும் நிறுத்த முடியாது, ப்ராக்ரஸ் நிறுத்த முடியாதுன்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி வந்து இந்த படத்துலையும் நான் பார்க்கும்போது சரி ரெண்டும் கம்பைன் பண்ண இருப்போம். இந்த படத்தை மீறியும் ஒரு பாட்டு நிற்கணுன்ற மாதிரி விவேக் கேட்கும்போது விவேக் எனர்ஜி கொடுத்தாரு பாட்டு. Excellent. Thank you very much Vivek for also associating yourself with the project. Sir, இப்போ டைரக்டர் பத்தி நீங்க சொன்னீங்க. டைரக்டர் ஜோ வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு பயங்கரமா ரியாக்ட் பண்ணாரு அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். How was his expression and experience watching it, and what did he say அதுக்கப்புறம்? பண்ணும்போது பயமா இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக தெரியும்ல ஒரு இங்கிலீஷ் பாட்டில் ஒரு தமிழ் பாட்டோ ஹிந்தி பாட்டோ வரும்போது நம்ம ஏன் எல்லாம் வந்தான்ற மாதிரி ஒரு பட் அந்த ஃபேன்ஸ் ஏற்கனவே இருக்காங்க. அது இல்லாத ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அவெஞ்சர்ஸ்னா ஸ்பெல்லிங் கூட தெரியாது. அந்த மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு வந்து இந்த பாட்டு அவங்க வந்து இந்த படத்தோட பிரமிப்பு, இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சின்ன பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நடிச்சு இந்த பாட்டு இல்ல டைரக்டர் வந்து இந்த ஆந்தம் பார்த்துட்டு அந்த டைரக்டர் வந்து ஒரு டென்னர் ஒன்று போனப்போ நான் பயந்துருந்தேன். என்ன சொல்ல போறாரு இந்த மாதிரி ஒரு கேட்டுட்டு திருப்பி போட சொன்னாரு. போட்டு பயங்கரமான ஹிட் கொடுத்துட்டேன் நீ அப்படின்னு சொன்னாரு. நான் போய் சொன்னேன். அது மாதிரி சொன்னோட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் டிஸ்னில இருக்கவங்க நிறைய பேர் என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அதாவது நல்ல ஹிந்தி வெர்ஷன் கேட்டேன். ஸோ தமிழ் ஆக்சுவலாக இப்போ நான் மிக்ஸ் பண்ணி தான் கேட்கணும். இன்னைக்கு தான் புரியாச்சு. ஓகே. ஆல்சோ நீங்க இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டீங்க. பட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ஸ் அவெஞ்சர்ஸோட செகண்ட் பார்ட் அதுல வந்து ஒரு சீக்வன்ஸே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோட எந்திரன் படம் நீங்க கம்போஸ் பண்ண ஒரு விஷயத்தை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி அவர் கம்போஸ் பண்ணதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரு. கரெக்டா? கண்டிப்பா. அது ஒரு I thought it's a very very good information. நம்ம பாருங்க நம்ம மதிக்கிறது இல்லை இல்லையா? நம்ம என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டோம். அது வந்து அவங்க சொல்லும்போது ஒரு மேல்நாட்டு அவங்க வந்து சொல்லும்போது தான் நம்ம கூட போராளி தேவைன்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் யூ நீட் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு அவர் பீப்புள் இன் அ வே அண்ட் ரெகக்னைஸ் த ஹார்ட் ஒர்க் அண்ட் இட்ஸ் நைஸ் ஃபார் டு சே தட் அண்ட் தோ த சீக்வன்ஸ் இஸ் நாட் தட். அந்த சீக்வன்ஸ் என்னோட ஃபேவரட்டும் எல்லாரும் ரொம்ப ஜாயின் ஆகிட்டு பெரிய ரொம்ப Absolutely sir. Sir, Avengers பத்தி தெரியாதவங்கள பத்தி நீங்க சொன்னீங்க. பட் அவெஞ்சர் ஃபேன்ஸ் பயங்கரமா கிரேசியா இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு இன்டர்நேஷனல் மியூசிக்கை நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி லோக்கல் ஆடியன்ஸ்க்கு கொடுக்கணும். இந்த பிரஷரை எப்படி சார் ஹேண்டில் பண்ணீங்க? அதை பத்தி பார்த்துக்கணும். பிடிச்சவங்களுக்கு நன்றி, பிடிக்காதவங்களுக்கு அடுத்த தடவை உங்களுக்கு பெட்டர் முயற்சி பண்ணுங்க. Very nicely said sir. Last question. கம்ப்யூட்டர் கிராஃபிக் இன்டர்ஃபேஸ்ல வந்து நிறைய படங்கள் நம்ம ஊர்லயும் இப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்களே பண்ணிருக்கீங்க, எந்திரன் 2.0 அப்படி சொல்லிட்டு போகலாம். இந்த மாதிரி வளர்ந்து வரும் காலகட்டத்தில் கிராஃபிக்கல் மூவிஸ் நிறைய வர மியூசிக்ல என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும், புதுசா இருக்கும், அதுல இருக்கிற growth என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மியூசிக்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆளுங்களே இந்த growth is tremendous. ஒரு நாள் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கேட்கப்போ இது நம்ம ஊர் ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி ஆக்சுவலி மலையாள ரேடியோ ஸ்டேஷன் கேட்டேன் துபாயில், அப்புறம் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இந்த சவுண்டே இப்போ everybody is experimenting, everybody is trying to, but there's good competition and
ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஐ திங்க் uncompromising-ஆ we have to push the bar again higher and higher. And இப்போ பார்த்தீங்கன்னா லிடியன் எங்கள் ஸ்கூலில் படித்த கேம் கல்வியில் படித்த லிடியன் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானோ செலக்ட் ஆகிட்டு $1 million. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. எனக்கு ரொம்ப பெருமையாக